வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டாபிக் பில்ட் டீப் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது லைஃப்ல எவ்வளவு முக்கியம். நம்ம சந்தோஷமா இருந்தா கூட செலிப்ரேட் பண்றதுக்கு மக்கள் வேணும். நம்ம சோகமா இருந்தா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் வேணும். அதுக்கு நமக்கு தேவைப்படும் போது நமக்கு அந்த மக்கள் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சொல்றோம், எதிர்க்க இருக்கவங்கள பார்க்குறோம், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தான் ரிலேஷன்ஷிப்பா? இல்ல. சரி, எப்படி இந்த டீப் ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டஃப் டைம் இருக்கும். நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்துல இருப்பாங்க. கரெக்டா? நம்ம டெய்லியும் பார்த்து சந்தோஷப்படுற எமோஜி, லைக், இமெயில் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு உண்மையான ஃப்ரெண்டோ, உண்மையான ரிலேஷனோ அவங்க தான் நம்ம கூட இருப்பாங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா, அம்மா, நம்ம வந்து அடுத்தது நம்ம பார்ட்னர், நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்புறம் கூடவே ரொம்ப வருஷமா ட்ராவல் பண்ற ஃப்ரெண்டு, இவங்களாம் தான் நமக்கு மைண்டுக்கு வருவாங்க. ஆனா, புது ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது? அதே மாரி ட்ரஸ்ட்ட எப்படி அவங்க கிட்ட கொண்டு வர்றது? இதெல்லாம் நம்ம ஃபாலோயிங்ல பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. சக்சஸ் வரும்போது எது உங்களுக்கு டபுள் ஹாப்பினஸ்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்து உங்க கூட செலிப்ரேட் பண்ணி, உங்கள ஹக் பண்ணி, என்ஜாய் பண்ணி, டான்ஸ் பண்ணி இருக்கிறதா? இல்ல நீங்க சக்சஸ் ஸ்டோரிய Instagramல போட்டோனே உங்களுக்கு 1000 லைக்ஸும், ஹக்ஸும், ஹார்ட்ஸும் வர்றதா? எப்பவுமே ரியாலிட்டிக்கு உண்மையான வேல்யூ இருக்கு. உங்ககிட்ட 1000 Facebook ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ஒரு ரியல் ஃப்ரெண்டு கூட லைஃப் ஃபுல்லா சும்மா கூட உங்க கஷ்ட காலத்துல உட்காந்துருந்தா கூட அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. 3 விஷயத்த எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்பத்தி, சிம்பத்தி, கம்பேஷன். எம்பத்தி அப்படின்னா, ஓகே, உங்க ஃப்ரெண்டு வருத்தப்படுறாங்க. நீங்க பக்கத்துல சும்மா அவர் பக்கத்துல உட்காந்து, "ஓ! உனக்கு இந்த கஷ்டம் ஆயிடுச்சா? ஓகே." அப்படின்னு ஜஸ்ட் கூட உட்காந்து அவர் கூட துணையா இருக்கிறது எம்பத்தி. அதே சிம்பத்தினா என்ன? எல்லாருக்குமே தெரியும். "அச்சச்சோ! இப்படி ஆயிடுச்சாடா உனக்கு? இப்படி கஷ்டப்படுறியே! உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு அவங்களோட சேர்ந்து வருத்தப்படுறது. கம்பேஷன். "ஓ! உனக்கு இப்படி ஆயிடுச்சா? சரி. இதெல்லாம் பண்ணலாமே அதுக்கு. நான் இந்த விஷயத்த கொண்டு வரேன். நான் இந்த பணம் தரேன். நான் உன் கூட துணையா நிக்கிறேன். உன் கூட சேர்ந்து உழைக்கிறேன். நம்ம இந்த விஷயத்த இப்படி சரி பண்ணலாம்." அப்படின்னு கூட துணையா நிக்கிறது கம்பேஷன். இந்த 3மே நீங்க அவங்க கூட லிசன் பண்ணி பொறுமையா ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட அதே மாரி ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ந நமக்கு 99% சுத்தி இருக்கவங்க நல்லவங்க தான். ஒருத்தர் 2 பேர் பண்ற தப்பால எல்லாரையும் தப்பா நினைக்க வேணாம். அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்க யோசிச்சு பாருங்களேன். உங்க பர்த்டேல கிஃப்ட் குடுக்குற ஃப்ரெண்ட் உங்களுக்கு முக்கியமா? இல்ல ஒரு பேட் டேல உங்களுக்கு சப்போர்ட் குடுக்குற ஃப்ரெண்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? கண்டிப்பா டஃப்பான டைம்ல கூட நிக்கிறவங்க தானே. அந்த ரிலேஷன்ஷிப்ப தான் நம்ம பில்ட் பண்ணணும். அதுக்கு ஓகே, நான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கணபதி அங்கிள் கிட்ட போய் கேட்டா, அவரு சொன்னாரு, அவரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி, உங்க 3 ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேசுவீங்கன்னு வாட்ஸ்அப் சாட் எடுத்து பார்த்தா, அந்த ஃப்ரெண்ட்ஸ், "அங்கிள் உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு?" ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரு ஓகே அப்படின்னு ரிப்ளை அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டு, "அங்கிள் காஃபிக்கு வரீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல, டேக் கேர். டிசி" அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. இன்னொரு ஃப்ரெண்டு, "மிஸ் யூ அங்கிள்" அப்படின்னு போட்டா, ஜிஎன் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல குட் மார்னிங் ஜிஎம் அவ்வளோ ஷார்ட்டா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்ல போய் பேசுற தேவை இருக்கும்போது மெசேஜ் கூட ஆட்டோ ரிப்ளை பண்ண என்ன அர்த்தம்? அது எப்படி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்? அதே மாதிரி தான் நம்ம ராமசாமி, ராமலிங்கம். இவங்க ராமசாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவரு. ராமலிங்கத்துக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா ராமசாமி பர்த்டேக்கு எப்பவுமே ஒரு 5 பேர் கால் பண்ணுவாங்க. 3 பேர் வீட்ல வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. வரவங்க கேக் எடுத்துட்டு வருவாங்க. ஒரே ஒரு வீடு சந்தோஷமா இருக்கும். வந்து நல்லா சாப்பிட்டு போவாங்க. எதிர் வீட்ல இருக்க ராமலிங்கம் அங்கிள் வீடு நிசப்தமா இருக்கும் அவர் பர்த்டே அப்போ. கோஸ்ட் பங்களா மாரி. அவர் பார்த்தா ஃபோன்ல எஃபில ஹேப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு கேக் அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லன்னா கேக் கூட அந்த கேக் கூட சில டைம் வராது. எமோஜி வந்து இருக்கும். அது ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு 1000 ஆசை இருக்கும். எல்லாருக்குமே மக்கள் தன்னை கொண்டாடணும்னு தான் ஆசை. ஆனா, நம்ம யாரன்னா கொண்டாடினா தான் நம்மள யாருன்னா திரும்பி கொண்டாடுவாங்கன்ற அவேர்னஸ் நெறைய பேருக்கு இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பில்ட் ரிலேஷன்ஷிப் அப்டின்ற அவேர்னஸ் டாபிக்ல. இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர்ன்றவரு ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் போய் ஜாயின் பண்ணாரு. அங்க போய் எல்லார்கிட்ட ஹாய் ஹவ் ஆர் யூன்னு எவனுமே ரிப்ளை பண்ணல. ஏன் அப்டின்னா, அவரு ஹெச்ஆர்ன்னு நெனச்சுட்டாங்க போல. அப்புறம் செகண்ட் மந்த் ஆச்சு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் தேர்ட் மந்த் ஆச்சு. பார்ட்டி தான், காஃபி தான். அவரு ஏதாவது வேணும்னு ஆஃபீஸ்ல கேட்டா, உடனே செஞ்சு தர்றதுக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் நின்னாங்க. ஏன்னா, அவரு மத்தவங்களுக்காக அங்க நின்னு, புதுசா சேர்ந்த ஆஃபீஸ்ல 6 மாசத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு வந்தாரு.
ஸோ ஹி இன்வெஸ்டட் டைம் இன் அதர்ஸ். அடுத்தவங்க பேசுறத பொறுமையா கேட்டாரு. அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது அங்க போய் நின்னு அவங்களுக்காக அத சரி பண்றதுக்காக அவர் கம்பேஷனா அவரோட முடிஞ்ச விஷயத்தெல்லாம் குடுத்தாரு. அது ரொம்ப முக்கியம். இல்லன்னா நம்ம விஜய் அக்கா மாரி பார்த்தீங்கன்னா, அவருக்கு உங்களுக்கு 500 Facebook ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு நாள் நல்ல ஜுரம். ஆனா, அவங்களுக்கு வந்தது என்னவோ கெட் வெல் சூன் கமெண்ட்ஸ் மட்டும் தான். கடைசில யார் தெரியுமா அவங்களுக்கு உதவுனா? எதிர்த்த வீட்டு ஆன்டி, சரோஜா ஆன்டி தான். கடைசில யார் அவங்களோட ரியல் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா, இந்த சரோஜா ஆன்டி தான். டீப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நீங்க உங்க வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே உருவாக்கிக்கிட்டே இருக்கணும், சுத்தி இருக்க மக்களோட. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்க டைம குடுங்க. ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்க. கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க சந்தோஷத்த உங்க சந்தோஷம் மாரி செலிப்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாவே, உங்கள சுத்தி எப்பவுமே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அப்போதான் நீங்க ஜெயிக்கும்போது கூட, நீங்க சந்தோஷப்பட சுத்தி 4 பேர் இருப்பாங்க.